அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோன்பின் முஸ்தஹப்புகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம நோன்பு டயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்யணும். அதெல்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ரெகுலரான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நோன்பின் முஸ்தஹப்புகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சூரியன் மறைந்த பிறகு நோன்பை சீக்கிரம் திறப்பது. அதாவது நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக நோன்பு திறந்துடணும். அதை விட்டு நம்ம லேட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக நம்ம நோன்பு திறந்துடணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேரித்தம்பழத்தால் நோன்பு திறப்பது. நம்ம பேரித்தம்பழத்தை வச்சு தான் இப்போ நோன்புக்கு திறக்கிறதுக்கு துவா ஓதுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணும் பிஸ்மி சொல்லி. அப்படி நம்மக்கிட்ட பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியால் நோன்பு திறந்துக்கலாம். அடுத்தது தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோன்பு திறக்கும் போது துவா செய்வது. அதாவது நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா, அந்த டைம்கிட்ட துவா கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நோன்பு திறக்கும்போது நம்ம துவா செஞ்சுக்கணும். நான்காவது சஹர் செய்வது. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா சஹர் செய்யாமலே அப்படியே கண்டினியூவாக நோன்பு வச்சுப்பாங்க நைட்லேருந்தே. ஆனால் சஹர் செய்யணும். அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சஹர் செய்வதை தாமதப்படுத்துவது. ஆனால் சஹர் செய்வதை தாமதப்படுத்தலாம், ஆனால் அதை சுபுஹ் சாதிக்கு வரைக்கும் தாமதப்படுத்த விடக்கூடாது. அடுத்தது 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிகுதமாக குர்ஆன் ஓதுவது. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிகுதமான தான தர்மங்கள் செய்வது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யலாம். நம்மளால் பெருசாக செய்ய முடியாட்டியும் ஒரு சின்ன சின்ன தான தர்மங்களால் நம்ம செய்யலாம். அடுத்தது 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொய், புறம், கோல், ஏசுதல் ஆகியவற்றிலிருந்து தன் நாவை பாதுகாப்பது. அதாவது நம்ம சும்மா நேரத்திலேயே பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. நோன்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது. நார்மல் டைம்லேயே செய்யக்கூடாதுன்னா நோன்பு வச்சுக்கிட்டு சுத்தமாக செய்யக்கூடாது. அது நமக்கு தான் பாவம். அதனால் யாரையும் நம்ம திட்டக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இதுலேருந்துலாம் நம்மளுடைய நாவை பாதுகாக்கணும். அடுத்தது 9th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இச்சையூட்டும் விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாப்பது. அது ஹலாலாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தினமுறை ஹதீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.